மோட்டார் சைக்கிள் மோட்ல ரைடு மோட்ல உங்களுக்கு இப்போதைக்கு சீட் மோட் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. சரிங்க ப்ரோ. ஓகே. அதே மாதிரி ஏபிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 மோடு வரும். ரோட் மோட் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். ஓகே. சூப்பர் மோட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும். ஓ சரி சரி ப்ரோ. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் குயிக் ஷிஃப்ட் வந்துடும். குயிக் ஷிஃப்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கிளட்ச் பிடிக்காம கியர் போடலாம். த்ராட்டில் அப் அண்ட் டவுன் அப்படியே பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகே. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டாங்க. அதே மாதிரி லிவரும் அட்ஜஸ்டபிள் லிவர் தான். ஓகே 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 ப்ரோ தேங்க்ஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டேன். சரி உங்கள் ஷோரூமை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குன்ட்டு. அப்புறம் சரி ஓட்டி பார்த்துருவோமே. ஸ்வாப்டலின் 401 கிளட்சில் நல்லா லைட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கு நல்லா இதாக இருக்குது. சஸ்பென்ஷன் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக வந்து ரீபவுண்ட் ஆகுது இல்லையா. ஓகே ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்குங்க. இப்போது இது கீழே இருந்தீங்கன்னா ஸ்பீல் பம்ப் ஓடும். ஓடினதுக்கப்புறம் கீழே இருக்கோம். ஓகே கிளட்ச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேஃப்டி ஃபீச்சர் அவங்க அப்படி வச்சுருக்காங்க. அப்படியே எங்கள் அப்போ லைட்டாக விட்டாலே பறக்குதுங்க வண்டி. ஏங்க நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கலங்க, அது பாட்டுக்கு போகுதுங்க வண்டி. ஐயோ வண்டி துள்ளுதுங்க நம்மக்கிட்ட. ஐயோ கிளட்ச் வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. சேம் அங்கே இது பண்ண மாதிரி தான். ரொம்ப வந்து லைட்டாக விட்டாலே வண்டி மூவ் ஆகுது. குவார்ட்டர் கிளட்ச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. செட் பண்ணணும். சரி டெஸ்ட் ட்ரைவ் வண்டி தானே. ஓகே ஓகே ஓகே. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி பிடிச்சி விடுது வண்டி. வண்டி நல்லா இருக்குங்க ஓட்டுறக்கலாம். எப்படி இருக்குன்னா லைக் ஒரு கெஃபே ரேசர். அவர் சொன்னார் இது வந்து ஒரு கெஃபே ரேசர் மாடல் அப்படின்னு சொன்னார். 398cc சம்திங். ஸோ 46 bhp 39 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்டால் இஷ்யூ ஆகுது. ஒரே நிமிஷங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஆனால் கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் நானும் பார்த்துட்டு ரொம்ப வந்து இதாக இருக்குது. இப்போ வாடா ஃபுல் த்ராட்டில் கொடுத்தேன் நான். சரி ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது வண்டியில். அது வந்து ஒரு சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் வண்டிங்க நம்ம அது வந்து ஏன் இது பண்ணிட்டு. ஏபிஎஸ் முன்னாடி கிக்கின் ஆகுதுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிக்கின் ஆகுது. நான் எமர்ஜென்சியில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கின் பண்ணுது. வாவ் சீட் நல்லா இருக்குது. சீட் நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே சீட் நல்லா இருக்கு. பட் இங்கே டிஸ்பிளே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது ஒன்று தான். கேடிஎம்மில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் அப்படியே சிம்பிளாக இருக்குதுன்னு வைங்களேன் ஓட்டுறக்கு. டிஸ்பிளே சொல்கிறேன். மற்றபடி நல்லா இருக்குங்க. சீட்டிங் பாஸ்டர் வந்து ஒரு வேளைக்கு நியூட்ரலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் லாங் ட்ரைவ் பண்ணுவாங்க இந்த ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு. இந்த லைக் எனக்கு ஒரு ரேசிங் ஸ்பிரிட் வேணும். ஆனால் நான் வந்து லாங் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கிட்ட இந்த வண்டி நல்லா இருக்குங்க. ஆனால் கூலாக இருக்குது. ஹேண்டில் பார் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. ரிலாக்ஸாக ஷோல்டர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு டக்கின் பொசிஷனில் தான் உட்காந்துட்ருக்கேன். அதுவும் ஒன்று இருக்குது அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மிக்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். கம்ஃபர்டைஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் ரேசிங் பொசிஷனில் இருந்தாலும் கம்ஃபர்டைஸ் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. வாவ் 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 வண்டியாடா இது.
காய்ஸ் சீரியஸ்லி வண்டி வந்து அப்படி ஒரு கிரண்ட் இருக்குங்க, அப்படியே ஒரு கிரண்ட் கொடுக்குது. எஸ் யூ கேன் கோ அப்படின்னு சொல்லுது வண்டி. சான்ஸே இல்லைங்க. அவங்க 5 கிலோமீட்டர்ஸ் தருவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 1.5 ஓட்டியிருப்போமா 2 ஓட்டியிருப்போமான்னு டவுட்டாக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் போவோமா, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு. பாருங்க எனக்கு கிளச்சு கரெக்டாக இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் நான் ஆன் த கோலை. ஐயோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணி போவோமா. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் வச்சுருக்கேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ஆனால் கேடிஎம் வந்து ஒரு பேய் வண்டி. பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து காட்டுத்தனமாக இருக்கும் இந்த வண்டியில். என்ன தலைவரே பஸ் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். சரி ஓகே ஓகே, பொறுமையாக யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ரைட் பை ஒயர் குயிக் ஷிஃப்டர் இருக்குது. பட் நான் அது விரும்பலைங்க. நம்மளுக்கு அது நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதை போட்டுக்கலான் இருக்கு. கிளச் போடாமே போட சொல்கிறாங்க, பட் எனக்கு அது இஷ்டம் இல்லை. எனக்கு கியர் பாக்ஸ் வந்து எனக்கு கிளச்சு பிடிச்சி போட்டு எனக்கு பழகினால டக்கு நம்ம குயிக் ஷிஃப்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குன்ட்டு நான் வந்துட்டு இது பண்ண விரும்பலை. வாவ் வாவ் காய்ஸ் காய்ஸ் காய்ஸ், ஏன்னா அப்படியே ஒரு ரேசிங் ஸ்டான்ஸுங்க. ஜிடி மாதிரி ரொம்ப ஹார்ட் கோர் ரேசிங் பொசிஷனே இல்லை, ரொம்ப நியூட்ரல். என் உடம்புக்கு, நான் பல்க்கு, என்னோட உடம்புக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ரேசிங் ஸ்டான்ஸ் பொசிஷனில் இருக்குங்க. இது தாங்க கரெக்டு. லாங்குக்கு நல்லாயிருக்கும். திடீர்னு நீங்கள் வந்து ரேஷ் டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். இங்கே வண்டி ஓரமாக நிறுத்தி பேசுவோமா. நம்ம இப்போ பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட பொட்டானிக்கல் கார்டன். நியூட்டர் டிஸ்பிளே எனக்கெல்லாம் நான்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் டிஸ்பிளே சண்டை இல்லை. கூல் ஃபைன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த ரியர் ஃபெண்டர் தான் வந்து ரிமூவபிள் இல்லை, ஒன்லி அட்டாச்சு. ரிமூவ் பண்ணலாம், இது பண்ணால் ரிமூவ் பண்ணலாம். பட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதை ஒயரிங்கெல்லாம் பார்க்கணும், அதான் பிரச்சனை. பட் வந்து இந்த லுக்குக்கு இதெல்லாம் கழட்டிட்டோன்னா இன்னும் ரகடாக இருக்கும். பட் மழை தண்ணியெல்லாம் பார்த்துக்கணுங்க. டயர்ஸ் பட்டன் டயர் கொடுத்து பிரேக் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து கேடிஎம்மில் இருக்கிற மாதிரி தான். அதே 399cc உங்களுக்கு. பவரும் பார்த்தீங்கன்னா 46 bhp 37 Nm ஆஃப் டார்க் நல்லா இருக்கும். கூலண்ட்டு பிரேக் ஆயில் இதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். RR யூனிட் தான், ரெக்டிஃபையர் யூனிட்டுங்க. சார்ஜ் ஆகிறது, பேட்டரி சார்ஜ் ஆகிறது எல்லாமே இது தான் பண்ணும். ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃபேனு, 2 ஃபேன் கேள்விப்பட்டேன். அந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. நம்ம மேலே அடிக்காத மாதிரி இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி சைடாக டெசிபேட் ஆகி போயிடும். டைரெக்டாக ஹீட் நம்மளுக்கு வராது. ரேடியேட்டர் கார்டு பிளாஸ்டிக் தான், பட் இந்த இடத்துல கிராஷ் கார்டு உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. கிளச் சென்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லாக இதில் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் கேட்டலிட்டிக். நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணி மஃப்ளர் போட்டிங்கன்னா சவுண்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. அண்டு ஃப்ரண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க, நல்லா தாங்க இருக்குது. ஆனில் இருக்கா? ஓகே, எல்இடி இந்த மாதிரி இதில் இருக்குது. இது வந்து எல்லாமே உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இதில் நல்லா இருக்குது. இதில் ஹைபீம் எப்படின்னு தெரிலங்க. இது பண்ணால் ஹைபீம் ஆகுது. பட் ரைட் மோடில் ஆர்னு. ஸோ ஃபைன். சரி ஓகேங்க, அந்த ஐபீம் நான் அப்புறம் பார்க்குறேன். அது வந்து பிளாஸ்டிக் ஃபெண்டர் நல்லா தான் இருக்குது. ஃபுட்டில் 4 கவர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. வண்டி பார்க்க எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஐ ஸ்டாப் ஹியர். வண்டி பார்க்க எப்படி இருக்குது? ஒரு ஏலியன் பைக் மாதிரி இருக்குது. இது ஒரு கெஃபே ரேசர். டேங்க் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. உள்ளார எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் பிளாஸ்டிக் மேட் தான். இந்த மவுண்டில் எது கொடுத்துருக்காங்கன்னா சில டேங்க் பேக் நீங்கள் மாட்டிக்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபேன் வருது. ரேடியேட்டர் கார்டு வந்து கேர்வ்டு டைப்பு. ஸோ கூலிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஏர் இன்டேக் பாருங்கள், இந்த டியூப் இதில் போய் உங்களுக்கு இன்ஜின் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது வந்து ஒரு லாங் ஏர் இன்டேக் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று நோட் பண்ணேன் இந்த வண்டியில். உங்களுக்கு சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். சாரி மூச்சு, ஓகே மூச்சு வாங்குறேன், சாரி.
WP சஸ்பென்ஷன். ஸோ ஃபுல்லி அட்ஜஸ்டபிளுங்க. இது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இதுவுமே சாஃப்ட் அண்ட் ஹார்ட் சஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுலேயும் நீங்கள் வந்து கம்ப்ரெஷன் ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஸ்ப்ரிங்கோட இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது போக இந்த டேம்ப் நீங்கள் வந்து சாஃப்ட் அண்ட் ஹார்டு இங்கே நீங்கள் பண்ணலாம். ஸ்டாக் செட்டிங் நல்லா இருக்குது. உண்மையாலுமே ஸ்டாக் செட்டிங் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஓட்டின இதெல்லாமே பார்க்கும்போது அந்த கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ஆஃப் ரோடுக்கு எப்படின்னு சொல்லி அது தகுந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் நல்லாயிருக்கு இந்த வண்டியில். ஆனால் பேய் வண்டிங்க இந்த வண்டி, பேய் வண்டி நல்லாயிருக்கு. பவர் டு வெயிட் ரேஷியோ எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும். இந்த வண்டி வெயிட் ரொம்ப கம்மி. ஐ திங்க் இட்ஸ் க்ளோஸ் டு 170 அது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆக்சிஜன் சென்சார்ஸ் ஒரே சிங்கிள் ஆர்ன் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 30 லிட்டர் சம்திங் தான். டியூக் 390 நான் நெக்ஸ்ட் ஓட்டுவேன், அதில் வந்து 50 லிட்டர்ஸ் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எவ்ரி திங்ஸ் லுக்ஸ் கிரேட்டுன்னு சொல்லலாம். எல்இடி எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாரு. என் கையெல்லாம் இருக்குது. எல்இடி ரொம்ப பெருசுங்க. ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக. இன்கேஸ் ரீப்ளேஸ் பண்ணோன்னா காஸ்ட்லி தான். ஸ்ப்ளிட் டைப் சீட் தான். ரைடர் சீட்டு இவ்வளோ தூரம் வந்துடும். இது வந்து ரேலி டைப் மாதிரி இவ்வளோ தூரம் இழுத்துருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்துக்குவோம், இந்த ஏரியாவில் தான் நம்ம உட்காருவோம். ஸோ இங்கே வந்து பில்லியன் உட்காருவாங்க. பில்லியன் வந்து கஷ்டம்தாங்க, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம வேறு ஏதாவது ரெடி பண்ணணும். மற்றபடி சிங்கிளாக ஓட்டுறதுக்கு எனக்கு பேசுகிறத விட ஓட்டோடே தோடுதுக்கா வண்டி. அவர் கொடுத்துருக்குற அந்த 5 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப ஹேண்ட்லிங் ரொம்ப வந்து அஜைலாக இருக்குங்க. லைக் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சீரியஸ்லி இந்த வண்டியெல்லாம் எடுத்தால் எவங்க ஸ்லோவாக ஓட்டணும்னு தோணும். சீரியஸாக ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. அதான் என் உடம்புக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். உடம்பு கம்மியாக இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவான் ஓட்டுறதுக்கு. வண்டி சைலன்ஸை நம்மளுக்கு வந்து கேட்டுகிட்டே தான் இருக்குது. ட்ரு அந்த ஒரு இது கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 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 டிஃப்ரெண்ட் லுக்காக அந்த வண்டி இருக்குது. இப்போ டியூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழக்கப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் ஓகே. பட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் வண்டியே. பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபே ரேசர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரேக் மாஸ்டர் சிலிண்டர் ஃப்ரண்ட் பிரேக் சிலிண்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஹசார்ட் லைட்டு நல்லாயிருக்கு. எல்லாமே எல்இடிஸ். இதுதான் வந்து ஒரு டிஸ்பிளே தான் வந்து சிம்பிளாக இருக்குது. லைக் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம ஆர்பிஎம் ரைஸ் பண்ணும்போது கலர் பேக்ரவுண்டில் மாறுது. ஆனால் நான் வந்து ஒரு நார்மலான பர்சன். எனக்கு வந்துட்டு ஒரு ரகடாக ஒரு பைக், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைக் வேணும் அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாக உங்களை வந்து பூர்த்தி பண்ணும். சவுண்டு கேட்குதா? ரைட் பை ஒயர், இந்த டைம் ரைட் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. 60 கியர். தூக்கணும் தோணுங்க வண்டி. பேக் ஃபயர் ஆகுது வண்டி, வந்து பாப்பப் ஆகுது. ஆக்சுவலி இந்த அளவுக்கு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் கொடுத்துமே வண்டி வந்து உங்களுக்கு வந்து பாப்ஸ் ஆகுது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ளோ தானே, வேறு எந்த விதமான பெண்டு இதெல்லாம் இல்லை. அழகாக அப்படி ஏறி உட்காந்துக்குச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, நானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி சொல்கிற பேச்சு கேட்குதுங்க. வண்டி உண்மையிலேயும் சொல்கிற பேச்சு கேட்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டிங்க அது, அதை மட்டும் சொல்கிறேன். ரைட் பை ஒயர்னுங்கிறனால இப்போ ஆர்பிஎம் ஓகே. இப்போ நான் 4000 ஆர்பிஎம்மில் இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன், இருங்க. ஸ்லோ பண்ணி நான் புஷ் பண்ணுறேன். அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3rd கியரில் இருக்கேன். 3rd கியரில் கொஞ்சம் இடிக்குது. எஸ், அந்த இது வந்து ஷார்ட் கியர் ரேஷியோ மாதிரி இல்லாமல் லைக் இடிக்குது. லைக் ஒரு 3rd கியர்லேயே பாருங்கள், நான் ஒரு 2000 ஆர்பிஎம்மில் ரைஸ் பண்ணேன்னா இதாகும் நம்மளுக்கு. அப்படியே ஒரு கடன் இருக்குது. அப்போ கியர் டவுன் பண்ண கேட்குது. ஆனால் கொஞ்சம் இதுலேயே ஃபுல் த்ராட்டில் வந்துடுதுங்க. அதுதாங்க எனக்கும் புரியல. பார்த்தீங்களா, இப்போ நான் ஏறினேன், எனக்கு அந்தளவுக்கு ஷாக் வரல உடம்புக்கு. மேபி அட்ஜஸ்ட் சஸ்பென்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஹார்டு அந்த மாதிரி உங்கள் டெரைன்ஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் வண்டி சான்ஸே இல்லை, நல்லா இருக்குங்க. சைட் மிரர் இல்லையா, அதனால் டக்குனு மிரரை தான் பார்க்க சொல்லுது. ஏன்னா மிரரை காணோன்ட்டு
உங்களுக்கு பின்னாடி வெடிக்கிற சவுண்ட் கேட்குதா? பாப்ஸ் ஆகுது ஏன்னா ஃபுல் த்ராட்டில் நம்ம ஓட்டி இதாகுது. இதில் நீங்கள் ஜஸ்ட் மஃப்ளரை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா வண்டி வேறு லெவலில் பிரிச்சுட்டு இருக்குங்க சீரியஸாக. பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நம்மளால் ஈஸியாக வந்து மெனியூவர் பண்ணி ஓட்ட முடியுது. ஏன்னா ஷார்ட்டர் வீல் பேஸ் தான், அது எவ்வளோன்னு தெரியல, நான் போடுறேன் பாருங்கள். அந்த ஷார்ட்டர் வீல் பேஸ்னால நம்மளுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. அதுங்களா இப்போ நான் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. வண்டி சும்மா தக்காளி மாதிரி ஓடுதுங்க. வா சான்ஸே இல்லைங்க. வண்டி சும்மா சாறு மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது உண்மையாலுமே ஒரு பில்ட்டு. இப்போ இது என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ? என்னங்க ப்ரோ? லக்கேஜ் அந்த டேங்க் பேக்கெல்லாம். ஓகே அந்த மாதிரி டைப். ஓகே ஃபைன். இதில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வராது இல்லையா ப்ரோ? எந்த மாடல்லையும் வராது. ஓகே. இதான் வந்து ஸ்வாப் பிளின், அது விட்டு பிளின், பேர் நல்லா இருக்குது. 401 cc. வேணும்னா ஆதித்யா KTM அண்ட் அஸ்கர்னா மோட்டார் சைக்கிள்ஸ் இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஆதித்யா KTM, ஸோ அவங்க தான். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? முகுந்தன். ஓகே முகுந்தன். இவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் தாராளமாக. கோயம்புத்தூரில் எங்கேனாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. சரி ப்ரோ, டியூக் மட்டும் ஓட்டி பார்க்குறேன்.